வேகமாக உழைக்கணும்னு தோணும். ஒரு பார்வைக்கு 10 பார்வையோட பவர் இருக்கும். ஃபுல் பவர் எடுத்துருவோம். இப்போ 2 கல்யாணம் 2 முயற்சி எடுத்தாச்சு, ஒர்க் அவுட் ஆகலை. என்ன பண்ணுவோம்? ஜோதிடம் ஜாதகன்றதெல்லாம் தாண்டி இயற்கையோட ரகசியம் ஒரு மர்மம் நம்மள்கிட்ட இல்லை. அப்போ என்ன பண்ணுவோம்? தாலியை கட்டக்கூடாது. யார்கிட்ட லிவிங் டுகெதர் வாழணும். உண்மையிலேயே அதுக்கான ஒரு குடும்ப வாழ்க்கை வேணும். ஒரு குடும்பம், குழந்தை, சமூகத்தில் நமக்கு ஒரு மரியாதை அமையலைன்னா அப்போ யார் சேஃபு? ஒரு வாட்டி ஜெயிக்க முடியாதான் சேஃபு. ஒரு இடத்துல உங்களுக்கு ஒன்று கிடைக்கலன்னா வேற ஏதோ வகையில் உங்களுக்கு உதவ போகிற இந்த இயற்கைன்றது தான் அது மறைமுகமான விஷயம். அஸ்ட்ரோ வேர்ல்டு நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஜோதிட சம்பந்தமான தகவல்கள் என்னோட பார்வையிலிருந்து நான் சொல்லியிருக்கு. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இந்த குரு பயிற்சி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அவளோட. தனுசு ராசிக்கு குரு பயிற்சி, தன் வீட்டை தானே பார்க்குற குரு பயிற்சி எப்படி சார்? தனுசுக்கு வந்து தன்னோட ராசி தான் ஒன்று லக்னாதிபதி, அது ராசியாதிபதியும் அந்த நாலு கூடியவன். தனுசுக்கும் மீனத்துக்கும் அதிபதி குரு. அவர் வந்து இப்போது 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு போய் தன் வீட்டை தானே பார்க்குறாரு. இப்போ ஒரு ராசிக்கு தன் வீட்டு தானே பார்க்குறதுன்றது ஒரு விதமான யோகம்தான். அது இப்போ லக்னாதிபதி லக்னத்தை பார்க்குற மாதிரி ராசியாதிபதி தன் ராசியை பார்க்குறது ஒரு யோகம்தான். இப்போ நார்மலாக என்ன நடக்கும்னு கேட்டால், இப்போது உதாரணத்துக்கு இப்போ தனுசு லக்னம் தனுசு ராசிக்காரனுக்கு திருமணம் ஆகலைன்னா திருமணத்துக்கு ஒரு விடிவு காலம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப மகிழ்ச்சி உண்டு. அடுத்து தன்னோட ராசியாதிபன் தன் வீட்டு 11ஆம் வீட்டை பார்க்குறான். அது ஒரு ப்ளஸ் தான். லாபத்தை கிடைக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்கி கொடுக்கும். ஒரு வேலை கிடைக்கிறது, ஒரு உத்தியோக கேற்றம் கிடைக்கிறது, இது எல்லாமே தனுசு ராசிக்கு இப்போ நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. காதல் வயப்படுறதுக்குமான வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா குரு போய் புதன் வீடு, அது புதனும் கிட்டத்தட்ட ஒரு காதல் கிரகம் தான், காதல் ராசி தான். மிதுன ராசிகள் கவிதைகள், காதல்கள், ரொமான்டிக்கு, கனவு, இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புகள் தான். அப்போ அதுக்கும் வாய்ப்புகள் உள்ள காலகட்டம் தான் இந்த தனுசு ராசி 7ஆம் இடத்துல குரு போய் நிற்கிறது. அது ஒரு நல்ல பொசிஷன் தான் அது. அடுத்து தன் வீட்டுக்கு 3ஆம் வீடான கும்பத்தை பார்க்குறேன். தன் ராசியாதிபன் 3ஆம் இடத்தை பார்க்கும்போது ஒரு முயற்சிக்கு வேகம் கிடைக்கும். வேகமாக உழைக்கணும்னு தோணும். இவ்வளோ நாள் மந்தமாக இருந்த ஒரு தனுசு ராசிக்காரன் தனக்கு ஒரு உழைப்பு இல்லை, நம்ம இனியும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும், இனியும் கொஞ்சம் வேகத்தை காட்டணும், ஐடியா மாற்றி யோசிப்போம் அப்படிலாம் தனக்கு இல்லைன்னா யாராவது ஒருத்தன் ஐடியா கொடுக்கும். 11 பார்க்குறேல்ல, அப்போ யாராவது ஒருத்தன் ஐடியா கொடுக்கும், இப்படி பண்ணு, நீ இவ்வளோ நாள் இந்த ட்ராக்கில் போயிட்டு இருந்தில்ல, அதனால தான் உனக்கு வெற்றி கிடைக்கல, நீ இந்த ட்ராக்கில் போ, ஒரு வெற்றி கிடைக்கும். இதுவும் வந்து இந்த தனுசு ராசியில் வந்து குரு 7ஆம் வீட்டை தன் ராசியை தானே பார்க்குறதுனால. அப்போ பார்க்குறது 3மே நல்ல பொசிஷன். தன் வீட்டை தானே பார்க்குறது 1, அப்புறம் வந்து 11ஆம் வீட்டை பார்க்குறது 2, அப்புறம் 3ஆம் வீடு, அது ராகு வேற உட்காந்துருக்கு, பவர் டபுள் இருக்கும். 3ஆம் இடத்தை குரு பார்க்குறேன்னா ஒரு பார்வைக்கு 10 பார்வையோட பவர் இருக்கும். ஃபுல் பவர் எடுத்துருவார், ராகு இழுத்துறாரு. ஆமாம். அதனால அந்த 3ஆம் இடம் ரொம்ப சிறப்பான அம்சமான ஒரு காலகட்டம் தான். இப்போ 2வது திருமணத்துக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறேன்னு சொல்கிறீங்களே, அது ஒரு முக்கியமான காலகட்டம். அது ஜனன ஜாதகத்தில் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி நடக்கல, 2 கல்யாணமும் ஃபெயிலியர் ஆச்சு, 3வது கல்யாணம் பண்ணுறதுக்கு போகலாமா? அது ஜாதகம் பார்க்கணும். இந்த ரொம்ப முக்கியமான சென்சிட்டிவான கேள்வி. நம்ம சும்மா பொதுவாக பேசிட்டு போக முடியாது. 2 கல்யாணம் நடக்கலை அப்படின்னா அந்த ஜாதகத்தோட 7ஆம் வீட்டையும் 8ஆம் வீட்டையும் 11ஆம் வீட்டையும் பார்க்கணும். அந்த லக்னத்துக்கு 7, 8, 11 ஆண் ஜாதகமானனா அவனோட சுக்கிரனை பார்க்கணும். சுக்கிரனோட பொசிஷன் என்னன்னு பார்க்கணும். லக்னாதிபதியோட பொசிஷன் பார்க்கணும். பெண் ஜாதகமானனா குருவோட பொசிஷனை பார்க்கணும். அந்த ஜாதகத்தினோட லக்னாதிபதி, சப்தமாதிபதி, அஷ்டமாதிபதி ப்ளஸ் சந்திரனோட பொசிஷன். இப்போ சந்திரன் கேதுவோடு சம்மந்தப்பட்டன்னு வச்சுக்கோயேன். இப்போ உதாரணத்துக்கு தனுசு லக்னம், சும்மா ஒரு உதாரணத்துக்கு தனுசு ராசியை பேசிகிட்டு இருக்கனால சொல்கிறேன். தனுசு லக்னம், இப்போ தனுசு லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி யார்? சந்திரன். அந்த சந்திரன் போய் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கும்பத்திலோ ஒரு மீனத்திலோ ஒரு மேஷத்திலோ இருக்கு பாரு, அந்த இடத்துல கேது ஜனன காலத்தில் இருக்குது. அட்டமாதிபதி கேதுவோட சம்மந்தப்பட்டிருக்கு. அப்போ அவனுக்கு மாங்கல்யத்தை எப்படி நீ வச்சு வாழ முடியும்? வாழ முடியாது, தடுமாறி இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம்? தாலியை கட்டக்கூடாது. யார்கிட்ட லிவிங் டுகெதர் வாழணும். நம்ம கல்யாணம்லாம் சரிப்பட்டு வராதுப்பா, ஆனால் வாழணும். அது நம்ம ஊருக்கு எப்படி சாத்தியப்படும்? அப்போ அதுதான் அந்த இந்த லாஜிக் கேட்டால் நீ இப்படி தான் நம்ம இதுதான் பரிகாரம்ன்றது. நீ என்ன பண்ணணும்? நம்ம வீட்டுக்கு அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது. எப்படின்னா, தாலியை வந்து வெளியே போகும்போது போட்டு போகணும். அதுக்கப்புறம் வந்து பசும்பால் போட்டு வீட்டில் இருக்கும்போது போடக்கூடாது. குடும்பத்துக்குள்ளே இருக்கும்போது குடும்பத்துக்குள்ள போடக்கூடாது. அது டெய்லி இந்த செயினை கழட்டிட்டு போடுற மாதிரி அதான் அந்த மாதிரி ஆயிடணும். அவ்வளோதான். அந்த மாதிரி தான் பார்க்கணும். அது இல்லைன்னா அது கொஞ்சம் கோளாறை கொடுத்துருவோம். இப்போ 2 கல்யாணம் 2 முயற்சி எடுத்தாச்சு, ஒர்க் அவுட் ஆகலை. என்ன பண்ணுவோம்? இப்போ தாலியை கட்டாத. 2 கல்யாணம் பண்ணி ஒருத்தன் ஃபெயிலியர் ஆகும். அவன் உண்மையிலே வாழணும்னு நினச்சா அவன் உண்மையிலே நொந்து போயிடுமா வேண்டாமா? நிச்சயமா இல்லை, அவனோட சுபாவ கோளாறு மோதிரமாக நடந்தால் பிரச்சனை இல்லை அவனுக்கு.
அவன் ஒரு பெண்ணுக்கு பின்னாடி போகிறவன் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை ஒரு பெண் ஒரு ஆண் பின்னாடி போகிறவங்க எடுத்துக்கலாம். அது இல்லாமல் உண்மையிலே வாழணும்னு நினச்சி உண்மையிலே அதுக்கான ஒரு குடும்ப வாழ்க்கை வேணும், ஒரு குடும்பம் குழந்தை சமூகத்தில் நமக்கு ஒரு மரியாதை நினச்சவனுக்கு அமையலைன்னா அவனுக்கு இது எவ்வளோ பெரிய துயரம் கொடுமை. அவன் என்ன பண்ணுவான்? அப்போ நீங்கள் கேட்கல, இப்போ தனுசு ராசிக்காரனா 11ஆம் இடத்துல வந்து தனுசு ராசியாக மட்டும் இருந்து 11ஆம் இடத்துல குரு பார்க்கறதுனால 3வது கல்யாணம் நடக்குமோன்னு கேட்டால், இந்த இடம் அந்த ஜனனா ஜாதகத்தை ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு. காரகத்துவ கிரகங்களான சுக்கிரன் ஆனானா சுக்கிரனை பார்த்துடணும், லக்னாதிபதி பார்க்கணும், 7 8 பார்க்கணும், அவனோட லக்னத்துக்கு 11 பார்த்துடணும். இங்கே போய் கேதுவோட லாக்காயி 6 8 கூடியனோட லாக்காயி, இல்லை சப்தமாதிபதியும் அட்டமாதிபதியும் சேர்ந்து உட்காந்து அவன் லக்னாதிபதியோட சம்மந்தப்பட்டிருந்தான் எங்கே அவன் கல்யாணம் பண்ணி வாழ்வான்? வாழ முடியாது. தொந்தரவு தான். இல்லாத ஒரு விஷயத்தை ஏன் தேடி போகணும்? இப்போ சில கிளைண்டெல்லாம் வந்து கேட்பாங்க ஜாதகத்தில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு அந்த அமைப்பே இருக்காது. நான் ஐவி போட்டோமான்னு கேட்பாங்க. நான் சொன்னேன், ஐவி போனோமா, இயற்கை ஒரு விஷயம் நமக்கு கொடுக்கலன்னா செயற்கத்தனமாக ஒரு விஷயம் நிறைய பேர் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்லலை. பாருங்கள், அதில் உள்ள ரிஸ்க் இருக்குது பாருங்கள். சிலருக்கு குழந்தை பிறந்து பார்த்தா அது ஆட்டிசமாக பிறக்கும், மந்தபுத்தியாக பிறக்கும், சிக்கலோடு பிறக்கிறாங்க. பட் நம்ம எப்போவுமே என்ன பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம். நான் வந்து யாரையும் தடுக்க மாட்டேன், பண்ணுங்கள், உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்தால் பாருங்கள். கேட்பாங்க ஏதாவது நல்ல டைம் சொல்லுவாங்க, நமக்கு தெரிஞ்சது சொல்லுவான், நல்ல இந்த டைமில் பாருங்கள், இந்த டைமில் ஐவி இன்ஸ்டால் பண்ணுங்கள் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. ஒரு சிலர் நல்லா இருக்கிறாங்க, ஒரு சிலர் போராடிட்டு. இதை வந்து இந்த ஏரியா ஒரு ட்ரிக்கியான ஏரியா தான். ஜோதிடம் ஜாதகன்றதெல்லாம் தாண்டி இயற்கையோட ரகசியம் ஒரு மர்மம் நம்மள்கிட்ட இல்லை. ஒரு 80 85 90 விழுக்காடு போகலாம், 10 விழுக்காடு நம்ம மனுஷன் கையில் இல்லை. அது வந்து இயற்கைன்னு சொல்லலாம், இறைவன் சொல்லலாம், எப்படி வேணும் நம்ம எடுத்துக்கலாம். அது இதானே மர்மம், வாழ்க்கையின் மர்மமேன்றது அதுதானே. எல்லாம் வந்து மனிதனுக்கு இந்த இயற்கை சொல்லி கொடுக்க மாட்டேன். இந்த இயற்கை ரகசியங்களை நிறைய அவன் கண்ட்ரோலில் வச்சுருப்பேன். அதுக்கான போராட்டம் தான் வாழ்க்கை. எல்லா அறிவியலும் எல்லா சாஸ்திரமும் அதை நோக்கி தான் பயணிக்கும். கரெக்டாக? அதனால் அது வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. இந்த அடிப்படையில் தான் நம்ம பார்க்கணும். அப்போது இந்த ஒரு 19 11 பார்க்குறாரு லக்னா இந்த ராசியாதிபன் அப்படின்னா அதுக்கு 3வது கல்யாணம் பண்ணலாமா 4வது கல்யாணம்னு கேட்டால் அந்த அடிப்படை ஜாதகத்தை வச்சு தான் நான் பேச முடியும். இந்த கல்யாணமே இல்லை, அந்த அமைப்பு இல்லைன்னா அதுக்கான முயற்சி பண்ணி தோல்வி தான் திருப்பி அடையும். சிலர் 4 5 கல்யாணம் பண்ணி நிற்காத கேஸெல்லாம் இருக்கு. அப்போ அதுக்கான நம்ம ஜென்மகால ஜாதகத்தை நான் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய விஷயம். ஆய்வுக்கு உட்படுத்தி தான் அது நம்ம பேச முடியும். அதை நம்ம முக்கியமாக பார்க்கணும். இப்போ எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க, சார் நம்ம கல்யாணமே நடக்கலை, இப்போ 3வது கல்யாணத்தை பற்றி பேசிட்டு இருக்கான்னு சொல்லி நினைப்பாங்க. அவங்களுக்கு என்ன சார் சொல்லுவாங்க? இல்லை, அதுதான் அந்த முதல் கல்யாணமாக இருந்தாலும் சரி 3வது கல்யாணம் சரி, கல்யாணம் என்பது உங்களுக்கு அமையலை. இது ஒன்றானா 3 என்ன மொத்தத்தில் அமைஞ்சா முடிஞ்சு போச்சு, 1 அமைஞ்சாலே முடிஞ்சு போச்சு. 1 அமையலைன்னா அதுதான். அப்போ அவங்களே இப்போ நான் என்ன சொல்கிறேன், 1 அமையினாலும் பரவாயில்ல, நடக்கலை அப்படின்னா, 2 அமைஞ்சு நடக்கலைன்னா அது எவ்வளோ பெரிய கொடுமை. 3வது எதிர்பார்த்துருந்தா அப்போ 2 வாட்டி தோற்று போயிட்டேன், 3வது வாட்டி ஒரு வாட்டியும் ஜெயிக்க முடியல. அப்போ யார் சேஃபு? ஒரு வாட்டியும் ஜெயிக்க முடியாதான் சேஃபு. அது சரி. 2 வாட்டி தோற்று போனவன் அப்போ ரொம்ப நொந்து போன ஆத்மாவு தானே, நொந்த ஆத்மாவு தானே. கரெக்டா? அப்போ இந்த ஒரு கல்யாணம் கூட நடக்காதவங்களோட என்னோட கேள்வி என்னென்னா, அன்பரே உங்களுக்கு வந்து இறைவன் வந்து உங்களை ரொம்ப காயப்படுத்த விரும்பலை, மகிழ்ச்சியாக வச்சுருக்காரு, உங்களை மகிழ்ச்சியாக வச்சுருக்கிறது. ஒரு இடத்துல உங்களுக்கு ஒன்று கிடைக்கலன்னா வேறு ஏதோ வகையில் உங்களுக்கு உதவ போகிற இந்த இயற்கைன்றது தான் அது மறைமுகமான விஷயம். கரெக்டா? சரி சார், மகிழ்ச்சி மகிழ்ச்சி. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு மகிழ்ச்சி 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 மகிழ்ச்சி. சொல்யூஷன் பரிகாரம் இது எல்லாத்துக்கும் சொல்கிறது தான். இது குருவை ப்ளீஸ் பண்ண மாதிரி நெய் விளக்கு, குரு ஹோரையில் போய் சக்கரம் பொங்கல் 10 பேருக்கு கொடுக்குறது, தானம் பண்ணுறது, முருகன் கோயிலுக்கு போகிறது, முருகன் கோயில் திருச்செந்தூர் போய் வர்றது, இந்த மாதிரிலாம் தான். இந்த ஆன்மீக பெரியவர்கள் இந்த சித்தர்களை போய் பார்க்குறது. இந்த பசுமாட்டுக்கு போய் பசுமாட்டுக்கு அகத்திக்கிற வந்து தானம் பண்ணுறது, வியாழக்கிழமை காலையில் குரு ஹோரையில், இதெல்லாமே நன்மைகள் தான் கொடுக்கும். இது இந்த குரு சம்பந்தமான எல்லா விஷயத்துக்கும் இந்த பரிகாரத்தை நம்ம சேர்த்து. ஜீவசமாதின்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி இடத்துக்கு போகலாம். ஜீவசமாதி, ஆமாம், அந்த மாதிரி இடத்துக்கு போகலாம். அது குருமார்கள் அந்த மாதிரி இடத்துக்கு போகலாம், தப்பு கிடையாது. ஏன்னா ஜீவசமாதின்றது ஒரு சித்தர் சமாதி ஆகணும் தான் ஜீவசமாதி. அந்த மாதிரி இடத்துக்கு அந்த குருஸ்தலங்கள். ஆமாம், மிக மிக மகிழ்ச்சி. எல்லோரும் வந்து நல்லாமல்ல இறைவனை வேண்டு வழங்கி வாழுங்கள். அன்பே சிவம், சிவாயர்கள் எல்லோருக்கும் வருகிட்டுன்றது என்னோட தாழ்மையான வேண்டுதல். சிவாயனமா. நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். நிறைய பேர் இதை பற்றி விமர்சனம் பண்ணும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நமக்கு பயனுள்ளதாக இருந்தால் அப்படி தோணுச்சுன்னா 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், 10 பேர்கிட்ட தகவலை சொல்லுங்கள். இந்த சேனல் மேலும் மேலும் சிறக்க வாழ்த்துக்கள்.